இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உடலுறவு என்பது உயிரினங்கள் மத்தியில் பொதுவான ஒன்று. மக்கள் மத்தியில் இது ஒருவரின் பாத்திரத்தின் தன்மை, அவர் மீதான சமூக பார்வையை அளவிடும் ஒன்றாக இருக்கிறது. துணையை இழந்த பிறகு ஆண்கள் உடலுறவில் ஈடுபட முயல்வதற்கும் பெண்கள் உடலுறவில் ஈடுபட முயல்வதற்கும் நிறையவே வேற்றுமை காணும் நம்முடைய சமூகம். அந்த வகையில் ஒரு இளம் ஆண் பிள்ளை கொண்டுள்ள ஒரு விதவை தாயின் வாழ்வில் தாம்பத்தியம் எவ்வாறு தாக்கத்தை உண்டாக்குகிறது என்பதை வெளிப்படுத்தும் ஓர் உண்மை பதிவுதான் இந்த வீடியோ. அந்த பெண் சொன்ன தகவல்கள் என்னவென்றால், நான் 40 வயது மிக்க ஒரு விதவை பெண். எனக்கு 20 வயதில் ஒரு ஆண்மகன் இருக்கிறான். நாங்கள் அசாமில் ஒரு சிறிய டவுன் பகுதியில் வாழ்ந்து வருகிறோம். எனக்கும் தாம்பத்தியத்தில் நாட்டம் இருக்கிறது. இதை பலரால் ஜீரணிக்க முடியாது. தாய் இல்லாமல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட போலீஸ் தந்தையின் வளர்ப்பில் வளர்ந்த 4வது பெண் நான். இது ஒரு சாதாரண வாழ்க்கை கிடையாது. குழந்தை பருவத்தில் நிறைய கொடுமைகளை அனுபவித்துள்ளேன். என்னுடைய இளைய சகோதரனுக்கு மட்டுமே அனைத்து அக்கறையும் காதலும் கிடைத்தது. பெண்கள் நாங்கள் எப்போதுமே தவிர்க்கப்பட்டோம். தந்தையால் மட்டுமல்ல, உறவினர்களாலும் கூட. கொடுமைகள் மட்டுமே கடந்து வந்த நான் ஒரு நல்ல தாயாக இருக்க வேண்டும் என 10 வயதில் எனக்கு நானே சத்தியம் செய்து கொண்டேன். அப்போது ஒரு நல்ல தாய் என்றால் என்ன ஏது என்று எனக்கு எதுவுமே தெரியாது. என்னுடைய தோழிகள் நண்பர்களைப் போல நான் எனது பருவ வயதை பெரிதாக அனுபவிக்கவில்லை. ஓவியம் வரைவதிலேயே என்னுடைய காதல் நிறைந்திருந்தது. என்னுடைய எதிர்காலம் ஓவியம் சார்ந்தே இருக்கும் என நான் நினைத்திருந்தேன். ஆனால் என்னுடைய தந்தையை எதிர்த்து என்னால் என்னுடைய கனவை தொடர முடியவில்லை. ஏனென்றால் அவர் என்னுடைய சகோதரனின் எதிர்காலத்தை பிரகாசமாக்க மட்டுமே எண்ணியிருந்தார். பெரும்பாலான சேமிப்பை அவனுடைய எதிர்காலத்துக்கு ஒதுக்கினார். இதனாலே என்னுடைய ஓவிய கனவுகளுக்கான விஷயங்களை நான் அவரிடம் கேட்க முடியவில்லை. மிக விரைவாக திருமணம், போதைக்கு அடிமையான கணவன், உடனே குழந்தை, முடிக்கப்படாத படிப்பு என பல விஷயங்கள் என்னை மனதளவில் உடைந்து போக செய்தது. இதற்கு இடையிலும் நான் எனக்கு நானே செய்து கொண்ட சத்தியத்தை மறக்கவில்லை. என்னிடம் பணம் இல்லாத காரணத்தால் விவாகரத்தும் செய்ய முடியாமல் போனது. இங்குதான் நான் ஒரு உண்மையான போராட்டத்தை உணர்ந்தேன். விவாகரத்து செய்ய முடியாது என்ற போதிலும் ஒரே வீட்டில் தனியாக வாழ்ந்தேன். எனக்கான உணவை நானே உழைத்து வாங்கினேன். லீகல் திருமண உறவில் இருப்பதால் மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொள்ள முடியாது என்கின்ற நிலைமை. கடைசியில் ஒரு நாள் என்னுடைய பொறுப்பற்ற கணவர் உயிரிழந்து என்னை விதவையாக்கினார். இந்த சமூகம் எனக்கு அளிக்கும் முகவரி சீட்டை என்னால் மறுக்க முடியாது. இருந்த போதிலும் நான் என்னுடைய வாழ்க்கை இலகுவாக வாழ ஆரம்பித்தேன். இனிமேல் 18 வயது பெண்ணாக உரிமைகள் பறிக்கப்பட்டு சுதந்திரமாக இல்லாமல் இருந்த பெண்ணாக இன்றி நான் என்னுடைய உரிமைகளை சுதந்திரமான சிந்தனையோடு வாழலாம் என்கின்ற தைரியம் பிறந்தது. ஒரு விதவையாக இந்த சமூகம் என்னை எப்படி வாழ சொல்கிறது? உடலுறவு இன்றி 18 வயதாக இருந்தாலும் 50 வயதாக இருந்தாலும் ஒரு பெண் விதவை என்றால் உடலுறவு இல்லாமல் தான் வாழ வேண்டும் என்பதுதான் நமது சமூகத்தின் சட்டம். பல காரணங்களால் நாம் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. இதில் பெரிய காரணம் என்னுடைய மகனுக்காக. இந்திய சமூகம் ஒரு விதவை பெண் உடலுறவில் ஈடுபடக்கூடாது என்றுதான் கூறுகிறது. ஆனால் எனக்கு புரியவில்லை. நான் ஏன் ஒரு ஆரோக்கியமான தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது? ஒரு ஆணுக்கு செக்ஸ் தேவை என்பது பொதுவாக இருக்கும்போது பெண்ணுக்கு ஏன் அது வேறு மாதிரியான பார்வையில் பார்க்கப்படுகிறது? இதை பற்றி பல விவாதங்கள் சமூகத்தில் வெளிப்படையாக வர வேண்டும். ஒரு நல்ல தாயாக என்னுடைய மகனை நான் வளர்க்காவிட்டால் இந்த சமூகம் என்னை கேள்வி கேட்கலாம். என்னுடைய படுக்கறையை எட்டி பார்த்து கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை இல்லை. இது இந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும் நேர்ந்த நிலைமை கிடையாது. நம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தெருவிலும் ஏதோ ஒரு பெண் மனதுக்குள் அடக்கி வைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம்தான் இது. பண்டைய காலத்திலிருந்தே நமது சமூகத்தில் இயற்றப்பட்ட வாழ்வியல் விதிகள் ஆண்களை சார்ந்தும் ஆண்களின் ஆதிக்கம் நிறைந்துமே காணப்படுகிறது. பழக்க வழக்கங்களில் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆண்கள் எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். பெண்கள் உடன்கட்டை ஏற வேண்டும் என்பதில் தொடங்கி இன்றளவும் துணை இழந்த பிறகு, விவாகரத்து செய்த பிறகு ஒரு ஆண் மறுமணம் செய்வதில், ஒரு பெண் மறுமணம் செய்வதில் ஏகப்பட்ட மாற்று பார்வைகள், வேற்று சிந்தனைகள், சமநிலையற்ற விவாதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.